இது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தைப்பூசம் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவுங்க. தூங்கி எழுந்திரிச்சோடனே அக்கா பொண்ணு குட்டிமாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மண்ணிலே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது நமக்கு ஜாலியாக இருக்குதோ, குழந்தைங்களுக்குலாம் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். தைப்பூசம் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு காலைல தூங்கி எழுந்திரிச்சோடனே தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜைலாம் முடிச்சாச்சு. சாமி கும்பிடும்போது மட்டும் அந்த சாரீ கட்டிட்டு இருந்தாங்க. சரி இன்னைக்கு ஒன் டே மட்டும் கொஞ்சம் சாரியில் இருக்கலாம்னு சொல்லிட்டு ரெடியானேன். இருந்தாலும் சமைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. சரின்ட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டி போட்டுட்டு நானும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி பருப்பு அது கூட சொரக்கா போட்டு கூட்டு வச்சுருந்தேன். ரசம், காலிஃப்ளவர் சில்லி செஞ்சுட்டு குழந்தைங்களாம் சாப்பிட வச்சாச்சு. நான் சமைக்க அக்கா வந்து எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டாங்க. அம்மா வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் விளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு வேலையாக ஷேர் பண்ணி செஞ்சு முடிச்சிடுவோம். ஒரு ஆர்வ கோளாறுல அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஸ்டிக்கர் வாங்கி செல்ஃபு கல்லில் ஒட்டிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது எதை போட்டு ரிமூவ் பண்ணால் ஈஸியாக ரிமூவ் ஆகும்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்புறம் அந்த பெயிண்ட் அடிச்சப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழெல்லாம் சிந்திருச்சு. அதை எப்படி தேய்ச்சி கழுவுனாலும் போக மாட்டேங்குதுங்க.